தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமாக ஒரு ஆண்ட்ராய்டு டேப்லெட்டுடைய ரிவ்யூ நம்ம சேனல்ல வந்திருக்கு. அதுவும் நீங்க கேட்ட OnePlusல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான டேப்லெட் பட் வித் PC DNA காம்பினேஷனோட இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசணும்னா இதோடைய திக்னஸ் ரொம்ப ஸ்லிம்மா இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா வெறும் 5.97 mm திக்னஸ் தான். நம்ம சைட் பை சைடு ஐபோன் ஏரை வச்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. பட் ஐபோன் ஏரை வச்சதுக்கு காரணம் உங்களுக்கு அந்த திக்னஸ் தெரியறதுக்காக மட்டும் கிடையாது. கீழே டைப் சி போட்டு பாருங்க, இந்த அளவுக்கு ஸ்லிம்மா இருந்தா டைப் சி போட்டும் கொஞ்சம் இறங்கி தான் போகணும். ஆனா எட்ஜஸ் கார்னர்ஸ் எல்லாமே நல்லா வந்து கர்வியாவே வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் எட்ஜஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு கையில பிடிக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. ஈவன் தோ இட் இஸ் மாசிவ் இன் சைஸ். அதாவது இந்த டேப்லெட் OnePlus உடைய பழைய ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கும்போது நல்ல கர்வியாக இருக்கும். அண்ட் இனிஷியலாக இது பிடிக்கும்போது நல்லா உட்காருதுப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இதில் என்னன்னா உங்களுக்கு கார்னர்ஸ் மட்டும் கர்வியாக இருக்கு. ஆனால் பிடிக்கும் போது ஒரு பக்காவான ஒரு ஸ்லிம் சைஸ் நோட் புக்கை பிடிச்சா அப்படி இருக்கும். அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிருது. ஸோ திஸ் இஸ் டிஃபரன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 2 ஜென்ரேஷன்ஸ். ஸோ யூனிபாடி மெட்டல் டிசைனில் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டியுமே நம்ம எதிர்பார்த்த செல்லுலார் வேரியன்ட் வரல. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேப்லெட்ல மெயினான விஷயமே இந்த டிஸ்பிளே தான். ஏன்னா அதுதான் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. 13.2 இன்ச்க்கான டிஸ்பிளேயோட வருதுங்க. நல்ல ஒரு மாசிவான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த டிஸ்பிளே எவ்வளோ பெருசுன்னா இதை எடுத்தா உங்களுக்கு மேக்புக் நியோவே இதுக்கு கீழே இருக்கும். 7:5 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம். நம்ம நோட் புக்கில் எழுதும் போது ஒரு லாங் சைஸ் நோட் புக்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இல்லை நம்மளுடைய மானிட்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கள் டீமில் எடிட் பண்ணும்போது அந்த ஃபீல் வரும். இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய மானிட்டர் கூட இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து இருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் படம் பார்க்கறதுக்கு அந்த மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு எல்லாமே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் என்னன்னா 3.4K ரெசல்யூஷனில் 12 பிட்கான LCD பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1000 nitsக்கான HBM வந்து இருக்கும். ஸோ LCD பேனல் தானே ரொம்ப மொக்கையாக இருக்குமா தான் யோசிச்சேன். பட் நம்மளோட அளவுக்கு கிடையாது. பட் LCD டிஸ்பிளேல கொடுக்கறது ஓரளவுக்கு நல்ல LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு. பட் என்னன்னா உங்களுக்கு அந்த டீப் பிளாக்ஸ், அந்த ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஏரியாஸ் பார்க்கும்போது, ஸ்பெஷலி HDR கண்டென்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு அதோடைய டிஃபரன்ஸ் நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ அந்த வியூவிங் ஆங்கிள்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்போ ஒரு நல்ல LCD பேனல் பான்னு தோணும். கொஞ்சம் சைடாக போனீங்கன்னா வழக்கம் போல தான் LCDயில் அப்படி லைட்டாக கலர் ஷேட் ஆகும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி மினிமலாக இருக்கு. மற்றதை விட இதில் பரவாயில்ல. பட் இன்னும் AMOLED இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். இது கூட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்வீட்டர் அண்ட் 4 வூஃபர்ஸ் வந்து இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியை கேட்டிங்கன்னா பிரிச்சு எடுக்குதுங்க. நல்ல ஆடியோ, ரிச்சாகவும் இருக்கு, லவுடாகவும் இருக்கு, அண்ட் கிளாரிட்டியுமே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஒரு AMOLED டிஸ்பிளே இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான அந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி பற்றி பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க Snapdragon 8 Elite Gen 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ப்ராசர். இது வரைக்கும் நம்ம ப்ராசஸர் வந்து இந்த டேப்லெட்ஸில் பார்க்கல. கொடுத்தவங்கலாம் அந்த டெமென்சிட்டி பக்கம் அதிகமாக கொடுக்குறாங்க, சம்சா போன்றவங்கலாம். ஸோ அதனால இந்த ப்ராசஸர் இதில் இருக்குது. LPDDR5 ரேம் டைப், UFS 4.1 ஸ்டோரேஜ் டிப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான பேட்டரி, 13380 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது உங்களுக்கு. ஸோ BGMA 120 FPS நாங்கள் 1 ஹவருக்கான கேம் பிளேல எங்களுக்கு 119 FPS ஆவரேஜா வந்தது. இதுல உங்களுக்கு டிஸ்பிளே ஒரு 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் சப்போர்ட் எல்லாம் இருக்கா, ஃப்ரேம் பூஸ்ட் எல்லாம் பண்ணா கூட உங்களுக்கு கேம் பிளே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ஹீட்டிங் வந்தாலும் உங்களுக்கு விசிபிளா தெரியல, ஏன்னா அது நல்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. ஸோ நல்ல கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருக்கு. அண்ட் இது லாஸ்ட் டைம் இருந்ததை விட இந்த வாட்டி வேப்பர் சேம்பர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கூட கூலிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ பேட்டரி ட்ராப்புமே எங்களுக்கு BGMAல 15% பேட்டரி ட்ராப் வந்து இருந்தது. ஸோ அப்படி இப்படின்னு கால்குலேஷன் போட்டு பார்த்தா அரௌண்ட் ஒரு 6 ஹவர்ஸ்க்கான வரும்ன்றது எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் நாங்கள் பெஞ்ச்மார்க்ஸ் ரன் பண்ணும்போது மட்டும் தான் எங்களுக்கு 45 டிகிரி வந்து போச்சு. இது AC போட்டிருந்தோம், பட் ஆஃப் பண்ணிட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்றது 25-26 டிகிரி இருந்திருக்கும் அந்த மாதிரி சமயத்தில். ஜென்ஷன் இம்பாக்டையுமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இதில் 60 FPS, அதாவது இருக்கிறதுல ஹையஸ்ட் கிராஃபிக் செட்டிங்ஸில் 60 FPS கேம் பிளே பண்ணும்போது எங்களுக்கு 59 FPS வந்து ஆவரேஜாக வந்து கிடைச்சது. அதுலேயுமே கேம் பிளேவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த டேப்லெட்டை நீங்கள் கையில் வச்சு பிடிச்சி இந்த கேமை கம்ஃபர்டபுளா விளையாட முடிஞ்சதுனா தான் இந்த அளவுக்கான கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் கேமுக்குள்ள. அதுக்கான மிக முக்கியமான காரணம் டேப்லெட் பெருசா இருக்குன்றது மட்டும் கிடையாது. 672 கிராம் இதோடைய வெயிட் இருக்கு. ஸோ கொஞ்சம் டஃப் டு ஹேண்டில் தான். இவ்வளோ பவர்ஃபுல்லான சிப்பு கேம் எல்லாம் அசால்ட்டா தூக்கி சாப்பிடணும்னு எங்களுக்கும் தெரியும். இந்த டேப்லெட்டுடைய மெயின் பெர்ஸ்பெக்டிவே இந்த ப்ரொடக்டிவிட்டி சைடு தான். அதனால நாங்கள் அதை டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணோம், ஒரு சில ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணியிருந்தோம். ஒன்று VN இல்லாட்டி இந்த லைட் ரூம் இந்த மாதிரி ஆப்லாம் போட்டு ட்ரை பண்ணோம். எடிட்டிங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக எல்லாம் பண்ண முடியுதே தவிர பட் அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் வரல. ஏன்னு கேட்குறீங்களா? ஏங்க பாலம்லாம் சூப்பரான எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாவின்சி ரிசால்வே வந்து ஐபேடுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப்லேருந்து எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. பட் இதில் ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் என்னவோ அந்த ஆப்பை தான் இதுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அதுவுமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லா ஆப்புமே சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். டேப்லெட் சைஸ்க்கு இருக்குதே தவிர அந்த அளவுக்கு இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணல. அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டேப்லெட்டுக்கு வந்தால் தான் நமக்கு இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இவ்வளோ பேசும்போது இவ்வளோ நெகட்டிவ் சொல்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் ஆண்ட்ராய்டு RN எதை சொன்னீங்க?
PCDNன்னு சொன்னேன். நான் எப்படி ஆண்ட்ராய்டு RNA சொன்னேன். சரி ஓகே. அதாவது நம்ம நார்மலாக அந்த டேப்லெட் ஃபோக்கஸ்டு ஓஎஸாக வரும்பொழுது மட்டும்தான் அந்த UI நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஃபோனோட OS அப்படியே பார்க்கும்போது நமக்கு என்ன, இது நம்ம பல காலங்களாக டேப்லெட் வீடியோல எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இதில் அதை கொஞ்சம் மாற்ற விதமாக ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம பிசியில் பார்க்குற மாதிரி நீங்கள் மல்டிபிள் விண்டோஸ் வந்து வச்சுக்க முடியும். அதுவுமே ரொம்ப கெஸ்டர் ஃப்ரெண்ட்லியாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் 4 ஃபிங்கர் வச்சு இப்படி பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது சின்ன சைடு இது எங்கே வேணுமோ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்கு. அண்ட் நீங்கள் அடுத்த விண்டோ ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போயிட்டு இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண அந்த விண்டோ வந்து சைடில் வந்து அரேஞ்ச் ஆயிடுது. ஸோ திரும்பவும் நம்ம ரீ ஓப்பன் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல அது இருந்ததோ அந்த இடத்துல போய் பொசிஷன் ஆயிடுது. ஸோ நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் விண்டோஸை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு விண்டோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காட்டியுமே ஐபேட்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பண்ண மாதிரி ஓரளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஆனால் அதை விட கொஞ்சம் பெட்டராக. அண்ட் இந்த ஃபோல்டர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஃபோல்டர்ஸை வந்து இந்த காலம் வியூலையும் வந்து பார்த்துக்க முடியும். அதில் ப்ரிவியூமே வருது, விச் இஸ் குட். ப்ளஸ் இது கூடவே நமக்கு 3 ஆப்ஸ் ஸ்பிளிட் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளோட்டிங் விண்டோவாக இருக்கட்டும், அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அப்படியே இருக்குது நம்ம லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தது. ஸோ ஏஐ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ரைட்டர், ஏஐ சம்மரி, ட்ரான்ஸ்லேட் அண்ட் கிளியர் கால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிபிள் மைக்ஸை வச்சு நம்ம இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஏஐ ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம், அதில் மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதில் person 1, person 2, person 3ன்றது போலையும் அது சம்மரியை எடுத்து கொடுத்துரும். நோட்ஸுமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டைலஸும் இருக்கா, நம்ம ஏதாச்சும் கால்குலேஷன்ஸ் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கால்குலேஷன்ஸ்க்கு அவுட்புட்டும் அவங்க வந்துடுது. ப்ளஸ் இது நீங்கள் டேபிளாகவும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதிலே வெவ்வேறு டேபிள் மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் பை சார்ட் இந்த மாதிரிலாம் கூட வந்துடுது. நீங்கள் அதை வந்து இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம், காப்பியும் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னிஷன் இருக்குது. அதில் ஒரு சில ஃபாண்ட் ஸ்டைல்ஸ்லாம் வந்து இருக்குது. அதை கொடுத்தோன்னா நம்ம எழுதின மாதிரியே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வந்துடுது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணுறீங்க, ஸ்கெட்ச் பண்ணதை வந்து நீங்கள் இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னாலுமே அந்த ஆப்ஷனுமே இருக்குது. நம்ம வரைஞ்சதை வரைஞ்ச மாதிரியும் கன்வெர்ட் பண்ணுது. ப்ளஸ் நம்ம வரைஞ்சதில் ஏதாச்சும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் அதை கொடுத்து ஆட் பண்ணீங்கன்னா அந்த டைமில் நம்ம என்ன வரைஞ்சிருக்கோன்றதை வச்சு நமக்கு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இது பற்றி பேசலாம். இதுதான் ஸ்டைலஸ் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ நம்ம ஐபேடில் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டைலஸ் தான் டிஃபால்ட்டாக வரும். நமக்கு வேணும்னா கீழே இந்த மாதிரி பென் டிப் மாதிரி பென்சில் டிப் மாதிரி வந்து மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இதுக்கான ஸ்டைலஸ்க்கான செட்டிங் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீக்காக வேணுமா, ஸ்ட்ராங்காக வேணுமா, இதோடைய ஹாப்டிக் ஃபீட்பேக் எந்த மாதிரி வேணும், சவுண்ட் எந்த மாதிரி இருக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா நம்ம ஒரு செட்டிங்கும் மாற்றிட்டு தனியாக வந்து நோட்டை உட்காந்து ஓப்பன் பண்ணி எழுதி பார்க்குறத விட அங்கேயே கீழே வந்து அந்த சின்னதாக ஒரு நோட் மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க. இது இருந்தால் எப்படி இருக்கும், இல்லைனா எப்படி இருக்கும் நம்ம அங்கே எழுதி பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிளியர் கட்டாக தெரியுது. அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க லான்ச் பண்ணி இந்த பென்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுதும் போது ஒரு சில டைம் வந்து ரெகக்னிஷன் சரியா இல்லை, கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணி இந்த 1 வீக் வரைக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வரல. இன்னும் லாங் டர்ம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கிறத டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய நம்ம ட்விட்டரில் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா நாங்கள் அப்பப்போ அந்த மாதிரி விஷயங்கள் டெஸ்ட் பண்ணுறது ரேண்டமாக என்ன இருக்குன்றத பற்றிலாம் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். USB 3.2 ஜென்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் ஒன்லி சப்போர்ட் மட்டும் தான். மேபி ஆண்ட்ராய்ட் 17 வரும்பொழுது நமக்கு மற்ற சப்போர்ட்லாம் வந்துடும் நினைக்கிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? டெக்ஸ் அந்த மாதிரி. பட் நமக்கு ஃபாஸ்டஸ்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இதில் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லுலார் வேரியன்ட் இதில் இல்லை. நிறைய பேர் மேபி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஸ்டாண்ட் ஒன் டிவைஸாக யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. மற்றபடி இதில் லான்ச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM அண்ட் 256GB தான் வந்து பேஸ் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 12GB RAM 512GB மாடல் அப்படின்றது டாப் வேரியண்ட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக சொல்ல போனால் ஆண்ட்ராய்ட் தரப்பில் ஒரு நல்ல டேப்லெட்டுங்க. இன்னும் ப்ரைஸிங் எனக்கு தெரியாது, பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர் தென் 50,000 தான். ஓகேங்களா? ஸோ 50,000 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக நான் யாருக்குமே டேப்லெட் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா 100% டேப்லெட்டோட யூசேஜ் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்காது. மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபேன்சியாக பார்க்கறதுக்கும் கேம் எல்லாத்துக்கும் படம் பார்க்கறதுக்குன்றதுனால மட்டுமே வாங்குறாங்க. இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட், அப்போ ஓகே. உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு லேப்டாப் இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, இது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மட்டும் பாருங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, அவங்க இதை சொல்கிறாங்க அதை சொன்னாங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதுக்காக மட்டும் ஒரு டேப்லெட் வந்து வாங்காதீங்க. ஏன்னா இது டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இதோட யூசேஜ் உண்மையாகவே இருக்கும். இப்போது எங்கிட்ட பட்ஜெட்டும் இருக்குது, நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ஓகே, அந்த 10% நானும் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை பார்க்கலாமான்னா தாராளமாக வந்து பார்க்கலாம். என்ன ஒரு ஆண்ட்ராய்டு ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ மற்றபடி ஒரு இன்டெப்த்தான ஒரு ரிவ்யூ ஆஃப்டர் லாங் டைம் ஒரு டேப்லெட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒருத்தர் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.